இது வந்து சவால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது இந்தியாவினுடைய ஒரு தாக்குதல் நம்ம நடத்தணும். ஒரு நாடு இன்னொரு நாடு மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு, இல்ல புரியுது. அவருடைய டெரிட்டரிக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற தீவிரவாதத்தை வந்து தாக்க வேண்டும் அப்படின்னு 3 காரணிகள் வந்து முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஒண்ணு, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உயர்வாக இருக்க வேண்டும். 2வது, ராணுவம் வந்து மிக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ராணுவம், ஒரு மிக உறுதியான ராணுவமாக இருக்க வேண்டும். 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவு என்பது மேம்பட்டு இருக்க வேண்டும். அந்த டிப்ளமசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்தியாவை பொறுத்தவரை இந்த 3ம் இப்பொழுது மிகவும் வந்து துரித நிலையில், மிகவும் வலுவடைந்த நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகின்றது. அதே மாரி எந்த நாட்டின் மீது நாம் வந்து தாக்க வேண்டுமோ, எந்த நாட்டிற்குள் புகுந்து தீவிரவாதத்தை அழிக்க வேண்டுமோ, அந்த நாட்டினுடைய அதே 3 காரணிகளை பார்க்கும்பொழுது, பொருளாதாரமாக இருக்கட்டும், ராணுவமாக இருக்கட்டும் அல்லது டிப்ளமசி வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும். இந்த 3மே வந்து நலிவடைந்த நிலையில் இருக்கின்றது.